வணக்கம். நான் டைரக்டர் ராஜேஷ் பேசுகிறேன். ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது இந்த மாதிரி பால் டப்பா, அதாவது மக்காமிசி பாட்டு இருந்தேன் இல்லையா பிரதரில், அந்த பாட்டு கூட பெரிய ஹிட், ஆல்மோஸ்ட் 25 மில்லியன் வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல. ஸோ அவர் பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் இன்வைட் பண்ணப்போ வரல, நான் ஃபோன் பண்ணி கூட்டப்போ கூட அவர் வரல அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஃபன்னாக ஜாலியாக பேசியிருந்தேன். மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதுல பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேரு அனீஷ். ஆனா அனீஷன் கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவான். என்ன பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான். அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்றேன். ஆக்சுவலா நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்றான், இல்ல ப்ரோ, அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா. அது ஓகேடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நீ வாடா. அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, அப்புறம் என்ன? இல்ல ப்ரோ, மத்த பாட்டுலாம் அப்போ மத்த லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாம் கூப்பிடுங்க, என்னையே கூப்பிடுறீங்க அப்படின்னா. இல்லடா வாடா, ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லாரும் வராங்கடா. எதுக்கு வரணும் ப்ரோ? இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண, எல்லாம் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது. ஏய் இல்லடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா. ஓகே ப்ரோ, அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணிருக்காரு, அவர் வரல. சரி வாடா அப்படின்னா வந்துட்டான். வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஸ்டேஜ்ல நான் எதுக்கு ப்ரோ வேணும், எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்க பதிவு பண்றேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் நான் வாய்ஸ் அவுட் பண்றேன் இந்த இடத்துல. அது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஸோ அது சம்பந்தமா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவரை எப்படியாவது கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கணும், அவருக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு யங்ஸ்டரு, நீ அவர் பாட்டு பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஹாரிஸ் சாரோட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு மேடை கிடைக்கல அப்படின்னு எங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால எப்படியாவது ஒரு வரணும்னு நினைச்சேன். அவர் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு யூடியூபர்ஸோட ஒரு லைவ் ஈவெண்ட் இருந்துச்சு அவருக்கு. ஸோ அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அன்னைக்கு காலையில் வந்தார் ஃபங்க்ஷனுக்கு, பிரதர் ஆடியோ லான்ச் வந்துட்டு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. எனக்கு என்னன்னா ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரல, அதுக்குள்ள கிளம்பிட்டாரு. நான் விட்டேன், அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல நான் பேசும்போது அதனால தான் அப்படிலாம் சொன்னேன். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு லிரிக் ரைட்டர்ஸ்லாம் வரணும், சிங்கர்ஸ்லாம் வரணும்னு சொன்னேன். பட் லேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அன்னைக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு யூடியூபர்ஸ் ஈவெண்ட்டும் ஒரு அட்டன் பண்ணிட்டாரு, அதுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது. ஸோ அது இல்லாமல் இருந்திருந்தா அவர் கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக இருந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டராக தான் கன்வே பண்ணாங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான் இது. மற்றபடி அனீஷ் கிட்டே நான் பேசினேன், பால்டபா கிட்டையும். உண்மையிலே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரணும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் ப்ரோ. சும்மா ஜாலியாக ஃபன்னாக தான் நான் பேசினேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன சொல்றது, உங்களை டிகிரேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ டேக் இட் ஈஸி ப்ரோ, சில். நம்ம மீட் பண்ணலாம் ஃபர்தர் ப்ரொமோஷன்ஸில். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.